அடிக்கடி நாம சொல்றோம், அவரை பார்த்தா பரிதாபமா இருக்குங்க சொல்றோம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஐயோ பாவம் அந்த புள்ள ரொம்ப நேரமா நின்றுகிட்டு இருக்கு, பார்த்தா பரிதாபமா இருக்குங்க. அது என்ன பரிதாபம்? பரின்னா குதிரை. குதிரை என்றுமே கீழே படுத்து உறங்காது. பாவம் அத கொட்டாயில கட்டி விடுவான். 3 காலை வச்சுட்டு ஒரு காலை அப்படி தூக்கிக்கும், பாத்திருக்கீங்களா? அப்புறம் அந்த காலை மடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு காலை தூக்கிக்கும். இப்படி காலை மாத்தி மாத்தி தூக்கி நின்னுட்டே தூங்கும். வசதி இருந்தாலும் அதுக்கு படுக்க தெரியாது. அப்படி நின்னுகிட்டே குதிரை கஷ்டப்படுற மாதிரி யாரையாவது கஷ்டப்பட்டா பரிதாபமா இருக்குங்க, பரிதாபமா இருக்கு. இன்னொன்னு சொல்லுவோம், ஞாபகம் வருது. இதெல்லாம் உங்களுக்கு வெளியில சரக்கு கிடைக்காது, இந்த மார்க்கெட்ல தான். ஏங்க அவர் பையகையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாரு, என்ன ஆச்சு? ஐயோ பைய பறி போயிடுதுங்க. என்னையாது பைய பறி போயிடுதான்? அது என்ன பறி போயிடுது? பறின்னா குதிரை. குதிரை போயிடுது. மணிவாசக பெருமானை குதிரை வாங்கி வர வேண்டும் என்று மன்னன் படம் கொடுத்தான். சிவாலயத்தை கட்டினார், சிவத்தொண்டுக்கு செய்தார். கையில் செய்து இழுத்து வானா ஆண்டவரே என்ன நரியை பரியாக்கின. ஊர்ல உள்ள அத்தனை நரிகளும் பரியாக குதிரைகளாக மாற்றி இறைவன் அனுப்பினான். உணர்ந்தான் மன்னன், மணிவாசக பெருமானே நரியையே பரியாக ஆக்கும் திறன் உமக்கல்லவோ இருக்கிறது, இவ்வேளையை மன்னியுங்கள் என்று விழுந்தான். பரியெல்லாம் உடனே நிறையா போயிடுது. அதான் பறி போயிடுது, கிடைச்சது போயிடுதுன்னு அர்த்தம், வேற ஒண்ணு இல்லை. பறி போயிடுதுன்னு கிடைச்சது. ஆக வாழ்க்கையிலே நாம் சொல்கின்ற சொற்கள் முதற்கொண்டு புராண வரலாறுகளிலிருந்து காணப்பட்டவைகளே தவிர ஏதோ நாம் சொந்த கற்பனையிலே செய்வதாக எண்ணக்கூடாது.